வணக்கம். என்னுடைய பேர் திருமதி ஜி. சசிகலா. நான் ரத்தினபுரி மாவட்டத்தில் வேவல்வத்தை தமிழ் வித்தியாலயத்தில் ஆசிரியராக ஈடுபடுகின்றேன். என்னுடைய ஆய்வு தலைப்பானது உயிர்க்குறிகளை அனுசரித்து சொற்களை எழுதும் திறனை மேம்படுத்தல் ஆகும். நெக்ஸ்ட் மேம். இவ் ஆய்வினை மேற்கொள்வதற்கான பின்னணியாக தரம் 5 மொழி பாடத்தில் உயிர்க்குறிகளை அனுசரித்து எழுதுவதில் அதிகமாக மாணவர்கள் சிரமப்படுகின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனை களைவதற்காகவும் மாணவர்களின் அடைவு மட்டத்தினை அதிகரிக்க செய்வதற்காகவும் கற்றல் செயற்பாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும் என்னுடைய தொழில் வாண்மையை விருத்தி செய்வதற்குமாகவே இவ் ஆய்வினை மேற்கொள்வதற்கான பின்னணியாக அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் மேம். அதன் அடிப்படையில் இவ்வாய்வினை மேற்கொள்வதற்காக பல்வேறு இலக்கியமியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் நூல்கள், சஞ்சிகைகள், கட்டுரைகள் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்ட தரம் 3, 4, 5 ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டிகளில் உயிர்க்குறிகளை அனுசரித்து எழுதும் முறைகளின் விளக்கம், தமிழ் எழுத்தாற்றுப்படை, உளவியலாளர்களின் கருத்துக்கள் என்பன மேற்கொள்ளப்பட்டு இவ் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் மேம். அதன் அடிப்படையில் இவ்வாயினுடைய முக்கியத்துவமானது ஆரம்ப பிரிவு மாணவர்கள் உயிர்க்கூறுகளில் ஏற்படும் இடர்பாடுகளை களைந்து அவர்களின் அடைவு மட்டத்தினை அதிகரிக்க செய்வதோடு எதிர்காலத்தில் கல்வியில் ஒரு சிறந்த நிலையினை அடையும் முகமாக இவ்வாய்வு அமையப்பெறுகின்றது. நெக்ஸ்ட் மேம். இவ்வாய்வினை மேற்கொள்வதற்காக பல்வேறு நோக்கங்கள் காணப்படுகின்றது. அதாவது உயிர்க்குறிகளை அனுசரித்து சொற்கள் எழுதுவதில் எதிர்நோக்கும் பிரச்சனையை இனங்காணல், உயிர்க்குறிகளை அனுசரித்து சொற்கள் எழுதும் திறனை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளை திட்டமிடல், உயிர்க்குறிகளை அனுசரித்து சொற்கள் எழுதும் திறனை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தல், பிரச்சனையை தீர்ப்பதன் மூலம் தொழில்சார் திறனை விருத்தி செய்தல் போன்ற நோக்கங்களும் அமைய பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் மேம். இவ்வாறான நோக்கங்களை நிறைவு செய்வதற்காக இவ் ஆய்வு முறையானது செயல்நிலை களநிலை ஆய்வாகவே காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பிரச்சனையை பகுப்பாய்வு செய்தலோடு செயற்பாடுகளை வடிவமைத்து நடைமுறைப்படுத்தி தரவுகளை பகுப்பாய்வு செய்தல், செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தி அதனுடைய விளைவுகளை மதிப்பிடுதல் என்ற அடிப்படையில் இவ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இவ்வாய்வுக்கான மாதிரி தேர்வுகளாக வேவல்வத்தை தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 5 கல்வி கற்கும் 5 மாணவர்கள் மாதிரிகளாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். நெக்ஸ்ட் மேம். இவ்வாய்வு மாதிரிகளை கொண்டு அவர்களுக்கான செயற்பாடுகள் அமைய பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தலையீட்டு செயற்பாடுகளாக முதலாவதாக ஒரு சிறிய விளையாட்டு கூடாக அவர்கள் கைகளுக்கான பயிற்சிகளை வழங்கி உயிர்க்குறிகளை அறிவதற்கான பயிற்சிகளை கொடுத்தல், உயிர்க்குறிகள் அடங்கிய ஈரெழுத்து மூவெழுத்து அடங்கிய சொற்களை காட்சிப்படுத்தல், பந்தியில் உள்ள உயிர்க்குறிகள் அடங்கிய சொற்களை தெரிந்து வாசித்தல், உயிர்க்குறிகள் அடங்கிய சொற்களை சொல்வதெழுதல் பயிற்சி வழங்குதல், ஒவ்வொரு உயிர்க்குறிகளையும் வைத்து சொற்களை எழுதி காட்டுவார் என்ற அடிப்படையில் தலையீட்டு செயற்பாடுகள் அமைய பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் மேம். இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதற்காக பல்வேறு தரவு சேகரிப்பு கருவி முறைகள் பயன்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் வினாக்கொத்து, ஆவண பகுப்பாய்வு, நேர்முக காணலோடு கலந்துரையாடல், ஆவண கற்றாய்வு, அவதானிப்பு, பயிற்சி கொப்பிகள், அவர்களுடைய பிரதிபலிப்பு குறிப்பேடுகள் என்பன தரவு சேகரிப்பு கருவிகளாக அமைய பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நெக்ஸ்ட் மேம். அதன் அடிப்படையில் இத்தரவு பகுப்பாய்வு முறையானது செயலாய்வு ஒன்றினை மேற்கொள்கின்ற போது பயன்படுத்தப்பட்ட தகவல்களை பகுப்பாய்வு செய்து உண்மையான பெறுபேறுகளை பெறுவது முக்கியமாகும். அந்த அடிப்படையில் உயிர்க்குறிகளை அனுசரித்து சொற்கள் எழுதுவதில் இடர்பாடுகளை எதிர்நோக்கிய மாணவர்களை முற்றோதனையூடாக இனங்காணப்பட்டு செயற்பாடுகள் வடிவமைத்து ஆய்வுக்கு முன்னும் பின்னும் மாணவர்களின் நிலை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நெக்ஸ்ட் மேம். இவ்வாறு தரவுகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தியதன் விளைவாக அவர்களிடத்தை பெறப்பட்ட பெறுபேறுகளானது இவர்களுக்கான செயற்பாடுகளின் அடிப்படையில் பெறுபேறுகள் அமைய பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் உயிர்க்குறிகளை இணைத்தல் என்கின்ற பயிற்சியில 20%, உயிர்க்குறிகள் அடங்கிய எழுத்துக்களை இனங்கண்டு வட்டமிடல் எனும் பயிற்சியில் 60%, படங்களுக்கு பொருத்தமான சொற்களை எழுதுதல் என்பதில் 90%, சொல்வதெழுதல் கூடாக 100% அவர்களுள் உயிர்க்குறிகளை அனுசரித்து எழுதும் திறனில் சிறந்த ஒரு விருத்தியினை அடைந்தமையை காணக்கூடியதாக காணப்படுகின்றது.
நெக்ஸ்ட் மேம். இவ்வாய்வினை மேற்கொள்ளும் போது பல்வேறு ஆய்வு கண்டுபிடிப்புகளும் சிபாரிசுகளும் முன்வைக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் வகுப்புகளிலே முறையாக எழுதவும் வாசிக்கவும் மாணவர்களை வழிப்படுத்த வேண்டும். அத்தோடு அனைத்து மாணவர்களையும் நன்கு இனம் கண்டு கொள்ளல், மாணவர்களுக்கான கற்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தல், மாணவர்களின் உடல் உள சுகாதார நிலை கவனிக்கப்படல் வேண்டும் என்பது கூடாகவே இவ்வாய்வு கண்டுபிடிப்புகளும் சிபாரிசுகளும் முன்வைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் மேம். இந்நிலையில் இப்பாடசாலையிலே மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்பாடுகள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடானது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கலை திட்டத்தின் இலக்குகளை அடைய ஒரு மாணவன் எழுத்து திறனிலும் மொழி திறனிலும் பிரதான வகிப்பங்கினை வகிக்க வேண்டிய நிலையில் அவனுடைய எழுத்து திறனை மேம்படுத்துவதாகவே இவ்வாய்வு அமைய பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அதற்கூடாக மாணவர்களின் பிரச்சனையும் களையப்பட்டது. நெக்ஸ்ட் மேம். இந்நிலையில் இவ்வாய்விற்கான பரிந்துரைகளாக வகுப்பறையில் அனைத்து மாணவர்களையும் நன்கு இனம் கண்டு கொள்ள வேண்டும். எழுத்து திறனில் குறைபாடு உடையவர்களுக்கு முறையானதும் தொடர்ச்சியானதும் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தரத்திலும் மீத்திறன் மாணவர், சராசரி மாணவர், மெல்ல கற்கும் மாணவர் என பல்மட்ட மாணவர்களது கற்றல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு கற்பித்தலில் ஈடுபட வேண்டும். எழுதும் திறனை விருத்தி செய்வதற்காக படங்கள், சொல்லட்டைகள், பத்திரிகைகள், கதை புத்தகங்கள் போன்ற பல்வேறு விதமான கற்பித்தல் துணை சாதனங்களை பயன்படுத்தல் வேண்டும். நெக்ஸ்ட் மேம். அதன் அடிப்படையில் இவ்வாய்வினை செவ்வனே செய்வதற்காக பல்வேறு உசா துணை நூல்களும் கைக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் எடுத்துக்காட்டாக பாஸ்கரன் 2004 வெளியிடப்பட்ட கல்வி செயல்நிலை ஆய்வு, தேசிய கல்வி நிறுவனத்தினால் தரமான கற்பித்தலுக்கான செயல்நிலை ஆய்வு, ஜெயராஜா அவர்களின் செயல்நிலை ஆய்வு, ஆசிரியர் உறுப்பு வழிகாட்டி, நாகராஜன் கல்வி ஆராய்ச்சி நெறிமுறைகள், அருண்மொழி கல்வி ஆய்வு முறைகள், தன்ராஜ் அவர்களின் செயல்வழி ஆய்வு ஒரு அறிமுகம் போன்ற பல்வேறு நூல்களுக்கூடாக நூல்களின் அறிவினை பெற்று இவ்வாய்வு சிறப்பாக செயற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி, வணக்கம். பினிஷ் மேம். ஹலோ.